நாங்கள் இங்கே மீடியா பகுதியில் படங்களை எவ்வாறு தரவேற்றம் செய்கிறது, எவ்வாறு இணைக்கிறதை பற்றி பார்த்துருந்தாங்க. இங்கே ஒரு ஆடியோவை எவ்வாறு இணைக்கிறதை பற்றி பார்ப்போம். இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு பிளக்கின் ஒன்று இணைச்சிருந்தால் இன்னும் இலகுவாக இணைக்கலாம். அதாவது ஆடியோவை இணைக்கிறதுக்கான ஒரு பிளக்கின் இருந்தால் மிக இலகுவாக ஆடியோவை இணைச்சு கொள்ளலாம். நான் இங்கே பிளக்கின்ஸ் பகுதிக்கு போகிறேன். இங்கே அட் நியூ என்றதில் அழுத்துறேன். இங்கே MP3 என்று எழுதி தேடுறேன். சர்ச் பிளக்கின்ஸ். இங்கே நிறைய தெரிவுகள் காண்பிக்குது. நான் இங்கே இந்த 3வது தெரிவாக இந்த WP ஆடியோன்றதை இன்ஸ்டால் செய்கிறேன். இங்கே வச்சு இன்ஸ்டால் நவ் என்று அழுத்துறேன். இங்கே உடனடியாக கேட்குது இதை இன்ஸ்டால் செய்கிறாண்டு ஓகே என்று கொடுக்குறேன். எவ்வாறு இன்ஸ்டால் செய்கிறது, எவ்வாறு ஆக்டிவேட் செய்கிறத பற்றியெல்லாம் முன்னர் பார்த்துருந்தாங்க. இங்கே ஆக்டிவேட் பிளக்கின் என்றதில் அழுத்துறேன். இங்கே இந்த பிளக்கின் இணைக்கப்பட்டுட்டது. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பகுதிக்குள்ள போய் இந்த WP ஆடியோன்றதில் அழுத்தி மாற்றங்களை செய்து கொள்ளலாம். நான் இங்கே எதுவித மாற்றமும் செய்யலை. நான் இங்கே போஸ்ட் என்ற பகுதிக்குள்ள போகிறேன். நான் இங்கே ஒரு பதிவை அழிச்சிருந்தேன், அதை நான் மீள பெற்றுக்கொள்கிறேன். இங்கே ரீஸ்டோர்ன்றதில் அழுத்தி மீள பெற்றுக்கொள்கிறேன். நான் இங்கே போஸ்ட் என்றதில் அட் நியூ என்றதில் அழுத்துறேன். இங்கே ஆடியோ டெஸ்ட் என்று எழுதுறேன். இங்கே நான் அந்த ஆடியோ ஃபைலை இணைக்க போகிறேன். அப்போ அந்த ஆடியோ ஃபைலை நான் முதல்ல இந்த இணையத்துக்கு தரவேற்றம் செய்யணும். நான் இங்கே இதில் அழுத்துறேன். இங்கே செலக்ட் ஃபைல்ஸ். நான் ஒரு ஆடியோ ஃபைலை இந்த டெஸ்க்டாப் பகுதியில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை தரவேற்றம் செய்கிறேன். இதில் அழுத்திட்டு ஓப்பன் என்று அழுத்துறேன். உடனடியாக தரவேற்றம் நடைபெற்றது. இங்கே அது சம்பந்தமான விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினால் இந்த விவரங்களை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நான் இங்கே ஃபைல் URL என்றதில் அழுத்துறேன். இங்கே இன்செர்ட் இன்டு போஸ்ட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது இணைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள நாங்கள் HTML முறையில் சில மாற்றங்கள் செய்யணும். நான் இங்கே HTML பகுதிக்குள்ள போகிறேன். எங்களுக்கு இந்த பாடல் முகவரி தான் தேவை. அப்போ நான் இதை அழிச்சுக்கொள்கிறேன். இந்த முன்னைய பகுதி எங்களுக்கு தேவையில்லை. அப்போ நான் அந்த HTTP முன்னுக்கு உள்ள விடயத்தை அழிச்சுக்கொள்கிறேன். இங்கே நான் எழுதிக்கொள்கிற மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதில் அழிச்சுக்கொள்கிறேன். இவ்வாறு எழுதிட்டு நீங்கள் இங்கே பப்ளிஷ் என்றதில் அழுத்தலாம். இப்போ சில பிளக்கினை கொண்டு நீங்கள் இலகுவாக இணைச்சு கொள்ளலாம். நான் இங்கே இணைச்சு கொண்ட பிளக்கினில் நீங்கள் ஒரு ஆடியோ இணைக்க போறீங்கன்னா இவ்வாறு எழுதி கொள்ள வேணும். நான் இங்கே பப்ளிஷ் என்றதில் அழுத்துறேன். நான் இங்கே ரைட் கிளிக் அழுத்தி திறந்து கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கான தெரிவு காண்பிக்குது. உதாரணத்துக்கு இதில் அழுத்தினால் உடனடியாக அது பாடத் தொடங்குது. அப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இவ்வாறு ஒரு ஆடியோவை கூட இணைச்சு கொள்ளலாம். இதை விட வேறு பிளக்கின்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த பிளக்கின் பொருத்தமோ நீங்கள் அவைகளை இணைச்சு ஒலிப்பதிவை இணைச்சு கொள்ளலாம்.